மிச்சமான வடையை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கண்டுபிடிச்ச ஒரு ரெசிபி இப்போ நம்ம நிறைய பேரோட ஃபேவரேட் ஆகிடுச்சு. என்னோடய ஸ்டைலில் வடைகறி பண்ணுறதுக்கு ஊற வச்ச பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 2 பேட்சாக அரைச்சிக்கிறேன். அரைக்கும் போது கூடவே பூண்டு, வரமிளகாய், சோம்பு, உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச பருப்பை சின்ன சின்ன வடையாக தட்டி பொரிச்சு எடுத்துக்கலாம். வடை ரொம்ப செவக்க விடாமல் கொஞ்சம் 3/4 பதத்துக்கு வெந்தோடனே எடுத்துடணும். அப்போ தான் நம்ம வடைகறியில் போடும்போது சாஃப்டாக ஊறி வரும். இதை ஆற விட்டதுக்கப்புறம் உதுத்து வச்சுக்குவோம். வடை சுட்ட எண்ணெய் வடிகட்டி ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டலை, சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் செவந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, உப்பு போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வெந்தோடனே புதினா, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியும் உப்பு சேர்த்து கொதிக்க விடலாம். நம்ம உதுத்து வச்ச வடையை சேர்த்து கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். கடைசியாக மல்லி இலை தூவினோன்னா நம்மளோட சூப்பரான வடைகறி